Welcome all, good morning. Target 360 Biology 2022 Plant Growth and Development கடகடன் one short revision பார்த்துடலாம். ஸோ பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது க்ரோத்னால் நமக்கு தெரியும் செல் டிவைட் ஆகி வருது. டெவலப்மெண்ட்னால் என்ன? சம் டோட்டல் ஆஃப் க்ரோத், செல் டிவிஷன் மூலியமாக வர க்ரோத்து அண்ட் தென் செல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. செல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னா என்ன? அதோட ஃபங்க்ஷனிங்க்கு தகுந்த மாதிரி பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா அந்த மாதிரி பெர்மனன்ட் செல்லாக அந்த டிஃப்ரென்ஷியேட் ஆன செல் என்ன ஆகிடுச்சு? பெர்மனன்ட் செல் ஆகிடுச்சு. பெர்மனன்ட்னா என்ன அர்த்தம்? தே வில் நாட் எகெயின் டிவைட், திருப்பி அவங்க டிவைட் ஆக மாட்டாங்க, அவங்க தான் டிஃப்ரென்ஷியேட்டட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ரோத் ப்ளஸ் டிஃப்ரென்ஷியேஷன் தான் டெவலப்மெண்ட். ஃபஸ்ட் ஸ்டெப் இன் பிளான்ட் க்ரோத் இஸ் சீட் ஜெர்மினேஷன். பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சீடு ஜெர்மினேட் ஆகிறது தான் நமக்கு ஃபஸ்ட் ஸ்டெப். சீடு ஜெர்மினேட் ஆகிறது தான், சீட்லேருந்து பிளான்ட் வர்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். க்ரோத் ஃபண்டமெண்டல் கேரக்டர் ஆஃப் எனி ஆர்கானிசம். ஃபண்டமெண்டல் கேரக்டர்னால் என்ன? ஸோ க்ரோத்துன்னு ஒன்று இருந்தால் தான் அவங்க லிவிங் அந்த மாதிரி தெரியும். பேசிக் கேரக்டர், ஓகேங்களா? அண்ட் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் எல்லாருக்குமே க்ரோத் வந்து இர்ரிவர்சிபிள். ஸோ வளர்ந்தவங்க திருப்பியும் சுருங்கி போக மாட்டாங்க. பெர்மனண்ட் இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் அண்ட் செல்ஸ். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆனது திருப்பி டிக்ரீஸ் ஆகாது, ஓகேங்களா? ஸோ இர்ரிவர்சிபிள், க்ரோத் இஸ் இர்ரிவர்சிபிள், திருப்பியும் க்ரோத் பின்னாடி போகாது. அக்கம்ப்ளிஷ்டு பை மெட்டபாலிக் ப்ராசஸ். ஸோ மெட்டபாலிக் ப்ராசஸ்னால் என்ன? ரெஸ்பிரேஷன், பிளான்ட்டாக இருந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ், இந்த மாதிரி மெட்டபாலிக் ப்ராசஸோடு சேர்ந்து தான் இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நடக்குது. சரி, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லீஃபை நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எ லீஃப் க்ரோத், ஓகேங்களா? ஓகே. இன்டிட்டர்மினேட் பிளான்ட் க்ரோத் அப்படின்னா என்ன? பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளான்ட்டு சீட் ஜெர்மினேட் ஆகிறதுலேருந்து அது டெட் ஆகிற வரைக்கும், இறந்து போகிற வரைக்கும் பிளான்ட்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூவாக. அதான் இன்டிட்டர்மினேட் க்ரோத் அப்படிங்கிறாங்க. பிளான்ட் க்ரோத் இஸ் கண்டினியூஸ் டியூ டு மெரிஸ்டம்ஸ். ஸோ மெரிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, மெரிஸ்டோஸ் அப்படிங்கிற டேர்ம்லேருந்து அது டிவைட் ஆச்சு. மெரிஸ்டோஸ் அப்படிங்கிற டேர்ம் அப்படின்னா டிவைசிபிள் அப்படின்னு அர்த்தம். கண்டினியூஸாக டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கிற கேரக்டர், கெப்பாசிட்டி, அதை தான் மெரிஸ்டோஸ் அப்படிமோ. ஸோ தட் மெரிஸ்டம்ங்கிற டேர்ம் கொடுத்தாங்க. அப்படின்னா டைரக்ட் மீனிங் செல் டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். விச் டிவைட் அண்ட் செல்ஃப் பர்பச்சுவேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பர்பச்சுவேட்னா டிவைட் ஆகிறதுன்னு அர்த்தம். செல்ஃப் பர்பச்சுவேட், டிவைட் ஆர் மல்டிப்ளை. பர்பச்சுவேஷன் அப்படின்னா மல்டிப்ளை ஆகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ செல்ஃப் மல்டிப்ளிகேஷன் என்ன அர்த்தம்? மெரிஸ்டம் எங்கேருந்து வருது? மெரிஸ்டத்துலேருந்து பெர்மனன்ட் செல் வருது, அதை டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்க. மெரிஸ்டம் எங்கேருந்து வருது? மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்லேருந்து தான் நியூ மெரிஸ்டம் செல்ஸ் வருது, அதான் செல்ஃப் பர்பச்சுவேஷன். ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் க்ரோத்னா என்ன? நியூ செல்ஸ் ஆர் பீயிங் ஆடட் டு த பிளான்ட் பாடி பை மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. அண்ட் இந்த மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி வந்து பிளான்ட்டு சாகிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும், அதான் ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் க்ரோத். டில் டெத் பிளான்ட் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சர் பார்த்துக்குங்க. ஸோ வாஸ்குலர் கேம்பியம் வந்து லாங்கிடியூடினல் ஆக்சிஸில் இருக்குது. இந்த சிலிண்டர் மாதிரி வாஸ்குலர் கேம்பியம் இருக்குது. எப்பிக்கல் மெரிஸ்டம் பாருங்கள், ஷூட் எப்பிக்கல் மெரிஸ்டம் இந்த மாதிரி இருக்குது, ஹொரிசான்டலாக இருக்குது. ரூட் எப்பிக்கல் மெரிஸ்டமும் ஷூட் எப்பிக்கல் மெரிஸ்டமும் டிப்பில் ஹொரிசான்டலாக இருக்குது. பட் வாஸ்குலர் கேம்பியம் சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இலாங்கேஷன் ஆஃப் பிளான்ட் அலாங் த ஆக்சிஸ், அதுதான் நம்ம ப்ரைமரி க்ரோத் அப்படிங்கிறோம். இலாங்கேஷன் ஆஃப் பிளான்ட் அலாங் த ஆக்சிஸ்னால் உயரமாக லென்த் வைஸ் வளர்றது, உயரமாக வளர்றது தான் நம்ம இலாங்கேஷன் ஆஃப் பிளான்ட் அலாங் த ஆக்சிஸ். ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறது, இது வந்து எப்பிக்கல் மெரிஸ்டம் அதனால் நடக்கிறது. ரெண்டாவது இன்க்ரீஸ் இன் கர்த்னா குண்டாகிறது, குறுக்க வளர்றது. விட்த்து அகலம் ஜாஸ்தி ஆகிறது, அதை நம்ம வந்து செகண்டரி க்ரோத் அப்படிங்கிறோம். அது வந்து லேட்ரல் மெரிஸ்டம் அண்ட் கார்க் கேம்பியம் அண்ட் வாஸ்குலர் கேம்பியத்தினால் நடக்குது. இங்கே வாஸ்குலர் கேம்பியம், கார்க் கேம்பியம், விசிசிசி ஞாபகம் வச்சுங்க, அவங்க தான் லேட்ரல் மெரிஸ்டம் தான் சிலிண்டர் ஃபார்மில் இருந்துச்சுன்னு சொன்னோம்ல. ஸோ திஸ் இஸ் லேட்ரல் மெரிஸ்டம். வாஸ்குலர் கேம்பியம் இருக்குது பாருங்கள், சிலிண்டர் ஃபார்மில் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் லேட்ரல் மெரிஸ்டம். ஸோ வாஸ்குலர் கேம்பியமும் கார்க் கேம்பியமும் உங்களுக்கு வந்து கிர்த் ஆர் விட்த் ஆஃப் த பிளான்ட் குண்டாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்பிக்கல் மெரிஸ்டம் வந்து இலாங்கேஷன் ஆஃப் த ஸ்டெம்,
அண்ட் ரூட் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. growth is measurable. growth நம்ம வந்து அளவிட முடியும். எப்படி? growth is due to increase in protoplasm which is difficult to measure directly. but measurable தான், பட் புரோட்டோபிளாசத்தோட growth நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. புரோட்டோபிளாசத்தோட growth நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. growth is measured by other parameters like increase in fresh weight. ஸோ ஃப்ரெஷ் வெயிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிளான்ட்டோட செல்ஸு டிஷ்யூஸ் அலாங் வாட்டர் அதெல்லாம் சேர்த்து தான் ஃப்ரெஷ் வெயிட் அப்படிமோ. ட்ரை வெயிட்னா என்ன? ட்ரை வெயிட்னா வித்தவுட் வாட்டர் இல்லாமல் ஒரு பிளான்ட்டோட வெயிட்டை அளவிட்டிங்கன்னா அதை ட்ரை வெயிட் அப்படிமோ, வித்தவுட் வாட்டர். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், செல்ஸ் ஆஃப் வாட்டர்மெலன் மே இன்க்ரீஸ் டு 3,50,000 டைம்ஸ். இது வந்து கொஷினில் கேட்பாங்க, நீட்டில் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? க்ரோத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. செல்ஸ் ஆஃப் வாட்டர்மெலன் மே இன்க்ரீஸ் டு 3,50,000 டைம்ஸ். அதே மாதிரி லென்த்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? growth ஆஃப் போலன் டியூப் லென்த்துக்கு எக்ஸாம்பிள். போலன் கிரெயின்லேருந்து போலன் டியூப் ஃபார்ம் ஆகுது இல்லைங்க, அது லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. ஏரியா அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு growth ஆஃப் லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா ஆஸ் வெல் அஸ் வால்யூம் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான எக்ஸாம்பிள் growth ஆஃப் லீஃப். செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறது 1 மெரிஸ்டம் வந்து ரூட் ஆஃப் மெய்ஸில் 17,500 செல்ஸ் பர் ஹவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு மெரிஸ்டம் செல்லு மெய்ஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய மெரிஸ்டம் செல்லு பர் ஹவருக்கு 17,500 செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாமே என்சிஆர்டியில் இருக்கிறது தான். என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய டேட்டா உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்துக்குங்க. ஓகே, ஃபேஸஸ் ஆஃப் க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸில் வந்து செல்ஸ் வந்து டிவைட் கான்ஸ்டன்ட்லி. செல்ஸ் வந்து கண்டினியூவாக டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். எங்கள் ரூட் அண்ட் ஷூட் எபெக்ஸில் அதில் வந்து புரோட்டோபிளாசம் ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸோட கேரக்டர்ஸ். புரோட்டோபிளாசம்னா என்ன சார்? நிறைய பேருக்கு டவுட் வரும். புரோட்டோபிளாசம்ங்கிறது சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ். மறந்துடாதீங்க, சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் ப்ளஸ் சைட்டோபிளாசம். ஒரு செல் இருக்குது, அந்த செல்லுக்குள்ளே இருக்க சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறது தான் புரோட்டோபிளாசம். ஸோ புரோட்டோபிளாசம் சார், புரோட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ் இருக்குல்ல, திருப்பி அதுக்கு நியூக்ளியைன்னு கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் பெரிய நியூக்ளியஸாக இருக்கும். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் பெரிய நியூக்ளியஸாக இருக்கும். அதான் லார்ஜ் நியூக்ளியை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தின் செல்லுலோசிக் செல்வால் ஏன் தின்னாக இருக்கணும்? அப்போ தான் அது இலாஸ்டிக் மாதிரி பிரிஞ்சு செல்லு டிவைட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இழுத்து. ஓகேங்களா? வித் பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷன்னா ஒரு செல்லு இப்படி இருக்குது, பக்கத்தில் இன்னொரு செல் இருக்குது, இந்த ரெண்டு செல்லுக்கும் இடையில கனெக்ஷன் இருக்கும். அதுதான் பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷன். ஏன்னா மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு தேவையான மினரல்ஸ், விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் கனெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதான் பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷன். இது எல்லாம் நீட் கொஷினில் கேட்கலாம். ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. அண்ட் பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் சாப்டர்லேருந்து எவ்ரி இயர் கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இலாங்கேஷன், ஹை வேக்யூலேஷன், செல் என்லார்ஜ்மெண்ட், நியூ செல் வால் டெபாசிட்டட், இதெல்லாம் வந்து இலாங்கேஷனில் நடக்கிறது. வேக்யூலேஷன்னா என்ன? வேக்யூல் அப்படிங்கிறது ஒரு செல்லில் இருக்குது, அதில் ஒரு வேக்யூல் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த செல் இலாங்கேட் ஆகிறதுக்கு காரணமே அந்த வேக்யூல் பெருசாகிறது தான். இவ்வளோண்டு இந்த வேக்யூல் பெருசாகும் போது செல் இலாங்கேட் ஆகுது, செல் வந்து என்லார்ஜ் ஆகுது, அடுத்து பெருசாகுது. நியூ செல் வால் டெபாசிட் ஆகும். ஏன்னா செல் இலாங்கேட் ஆகும்போது செல் வாலோட அந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அப்போ நியூ செல் வால் வந்து டெபாசிஷன் நடக்கும். மெச்சூரேஷனில் என்ன நடக்குது? மேக்ஸிமம் சைஸ் அட்டைன் பண்ணுது, இவ்வளோ தான் அதோட சைஸ் அப்படிங்கிற சைஸ் அட்டைன் பண்ணுது. செல்லுக்கு திக் வால் வந்துடுது, புரோட்டோபிளாசமில் மாடிஃபிகேஷன் வருது, அதான் மெச்சூரேஷன். ஓகேங்களா? ஸோ மெச்சூரான செல்லு டிவைட் ஆகாது ஃபர்தராக. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி கொடுத்துருப்பாங்க. நியூ செல்ஸ் பின்னாடி ஆட் ஆகிக்கிட்டே வருது, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருந்ததுன்னா நியூ செல்ஸ் பின்னாடி ஆட் ஆகிக்கிட்டே வருது. சரி, ஸோ க்ரோத் ரேட்ஸ் இப்போ பார்க்கலாம். க்ரோத் ரேட்ஸில் அரித்மெட்டிக் அண்ட் ஜியாமெட்ரிக்னு 2 க்ரோத் ரேட் இருக்குது. இதில் வந்து ஃபார்முலாலாம் பார்த்துக்குங்க. இந்த ஃபார்முலா கொஷினில் கேட்பாங்க, க்ரோத் ரேட்டில் வர ஃபார்முலா. ஸோ அரித்மெட்டிக் க்ரோத் எங்கே நடக்குது அப்படின்னா ரூட் இலாங்கேஷன், ரூட்டோட டிப்பில் ரூட் இலாங்கேட் ஆகிற இடத்துல இந்த அரித்மெட்டிக் க்ரோத் நடக்குது.
ஒன்லி ஒன் டாட்டா செல் கண்டினியூ டு டிவைட். மைட்டாட்டிக் டிவிஷன் தான் இங்கே நடக்குது. ஒன்லி ஒன் டாட்டா செல் கண்டினியூ டு டிவைட்னா என்ன? இங்கே பாருங்கள், இது அரித்மெட்டிக் க்ரோத்தில் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. திக்கு ப்ளூ கலரில் இருக்கிறது மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியை ரீட்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆகிருக்கு. பட் ஸ்டில் ஒரு செல் தான் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. இந்த ஒரு செல் திருப்பியும் 2 செல்லாக டிவைட் ஆகிருக்கு. பழைய செல் வந்து டிவைட் ஆகலை. அப்போது 3 செல்லாக இருக்குது. திருப்பி ஒரு செல் தான். ஸோ ஒன்லி ஒன் செல் தான் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியை ரீட்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒரு செல்லு 2 செல்லாக மாறுது, அப்புறம் 3 செல்லாக மாறுது, 4, 5 இப்படி க்ரோத் ஆகிறத அரித்மெட்டிக் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாமெட்ரிக் க்ரோத்னா என்ன? எல்லாமே டார்க் ப்ளூவாக இருக்குது. எல்லா செல்ஸுமே மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியை ரீட்டைன் பண்ணிகிட்ருக்கு. 2, 4, 8, 16, 32 அப்படி போய்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜைகோட் டிவிஷன் ஆகும்போது இது நீட் கொஷினில் கேட்பாங்க. இதில் ஜாமெட்ரிக் க்ரோத்தும் இருக்குது அண்ட் அரித்மெட்டிக் ஃபேஸும் இருக்குது. 2 ஃபேஸுமே இருக்குது. பிக்சர்லேருந்து கொஷின் கேட்பாங்க பார்த்துங்க. ஜாமெட்ரிக் ஃபேஸ் ஆஸ் வெல் அஸ் அரித்மெட்டிக் ஃபேஸ். ஜாமெட்ரிக் ஃபேஸ்னா என்ன? 2, 4, 6, 8, 10 சாரி 2, 4, 8, 16, 32, 64ன்னு போனால் ஜாமெட்ரிக் ஃபேஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ன்னு போணுச்சுன்னா அரித்மெட்டிக் ஃபேஸ். ஸோ அரித்மெட்டிக் ஃபேஸும் இருக்குது, ஜாமெட்ரிக் ஃபேஸும் இருக்கிறது தான் ஜைகோட் எம்ப்ரியோவாக டெவலப் ஆகிறது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஸ்டேஜஸ் டியூரிங் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஷோயிங் ஜாமெட்ரிக் அண்ட் அரித்மெட்டிக் ஃபேஸஸ் ரெண்டுமே இருக்குது. இது நீட்டில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ ஜாமெட்ரிக் க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஃபார்முலா பார்த்துக்கலாம். LT = L0 + LRT. இதில் வேணும்னே இந்த R என்ன, L0 என்ன, LT என்ன அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஃபார்முலா எல்லாம் படிச்சிருவோம். ஃபார்முலா மறக்கவே மாட்டீங்க, எப்படியும் ஞாபகம் வச்சுக்குவீங்க. பட் அதில் இருக்க ஒவ்வொன்றும் என்னென்னு கேட்பாங்க. T length at time, O0 அதாவது நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோ இல்லை ஒரு பிளான்ட்டோ ஒரு வாரம் அதோட க்ரோத்தை எவ்வளோ இருக்குன்னு அளவிட போகிறீங்க, மெஷர் பண்ண போகிறீங்கன்னா இன்னையிலேருந்து 7 days, இன்றைக்கி அது எவ்வளோ உயரத்தில் இருந்தது அதுதான் 0. 7 நாள் கழித்து எவ்வளோ இருந்துச்சு அதுதான் T, LT. ஓகே, ஆர்ங்கிறது க்ரோத் ரேட் பர் இலாங்கேஷன் பர் யூனிட் டைம். யூனிட் டைம்ங்கிறது அது என்னவாக இருக்கும் சார்? 1, அவ்வளோதான். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ க்ரோத் ரேட் பர் இலாங்கேஷன் பர் யூனிட் டைம், அதான் ஆர். ஓகேங்களா? க்ரோத் ரேட். சரி, ஸோ இப்போது நமக்கு அரித்மெட்டிக் க்ரோத் போடும்போது இந்த மாதிரி லீனியராக க்ரோத் வருது. ஓகேங்களா? ஹைட் ஆஃப் த பிளான்ட் அரித்மெட்டிக் க்ரோத் லீனியராக வருது. கான்ஸ்டன்ட் லீனியர் க்ரோத், எ பிளாட் ஆஃப் லென்த் எல் அகெயின்ஸ்ட் டைம். ஸோ இது வந்து லென்த்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அகெயின்ஸ்ட் டைம் அப்படிங்கிறத நமக்கு அந்த கிராஃபிக்கலாக காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜியாகிரபிக் க்ரோத், டிப்பிக்கல் ஃபார் ஆல் செல்ஸ், டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். ஜியாமெட்ரிக் க்ரோத். ஓகேங்களா? இனிஷியல் க்ரோத் இஸ் ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். லேக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2, 4, 8 கொஞ்சமாக, அப்புறம் 16, 32, 64, 64க்கு அப்புறம் 128, 128 அப்படி போய்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இன்க்ரீஸ் ரேப்பிட்லி ஆஃப்டர் தட். ஸோ செகண்ட் ஃபேஸ் வந்து லாக் ஃபேஸ் ஆர் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபேஸ், ரொம்ப வேகமாக டிவைட் ஆகும். தென் ஸ்லோ லீடிங் டு ஸ்டேஷ்னரி ஃபேஸ். ஸ்டேஷ்னரினா நிலையாக இருக்கிறது. ஒரு 100 செல் வந்து, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1000 செல் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அந்த 1000 செல்லில் 10 செல் டெட் ஆனிச்சுன்னா அந்த 10 செல்லை மட்டும் திருப்பியும் என்ன பண்ணிக்கோ, ரிப்பேர் ஆர் ரீக்ரோத் பண்ணிக்கோ. அந்த 1000 செல்ஸ் அப்படிங்கிற நம்பரை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. அதான் ஸ்டேஷ்னரி ஃபேஸ். ஓகே, இதுக்கான ஃபார்முலா என்ன? ஜியாமெட்ரிக் க்ரோத் W1 = W0 e⁻RT. இதில் ஒவ்வொன்றும் யாருன்னு பார்த்துக்கணும். டீனா டைமு, ஆர்னா க்ரோத் ரேட், அதில் மாறாது. ஓகேங்களா? டி டைம் ஃபார் க்ரோத், ஆர் க்ரோத் ரேட். இது ரெண்டுக்கும் ஒன்று தான் அரித்மெட்டிக் அண்ட் ஜியாமெட்ரிக் க்ரோத். காமனாக இருக்கிறத பார்த்துக்குங்க, ஏன்னா ஒவ்வொன்றையும் ஃப்ரெஷ்ஷாக படிக்கக்கூடாது. காமன் ஃபார் அரித்மெட்டிக் அண்ட் ஜியாமெட்ரிக் க்ரோத்னா ஆர் க்ரோத் ரேட் தான் அங்கேயும் இங்கேயும். டைம் ஃபார் க்ரோத் டி தான், மறந்துடாதீங்க. W1 ஃபைனல் சைஸ், W0 இனிஷியல் சைஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் சைஸ் W0, W1 வந்து இனிஷியல் சைஸ். இது நீட்டில் ஆல்ரெடி கேட்டது கொஷின். பேஸ் ஆஃப் நேச்சுரல் லாகரிதம். நேச்சுரல் லாகரிதம்னு ஒன்று இருக்குங்க, அதான் பேஸ் ஆஃப் நேச்சுரல் லாகரிதம் தான் அது என்னன்னு கேட்டிருக்காங்க பார்த்துக்குங்க. அதாவது நீட் எக்ஸாமில் ரெப்ரசன்ட்ஸ் வாட் அப்படின்னு கேட்பாங்க ஜியாமெட்ரிக் க்ரோத்தில்.
base of natural logarithm. Okay. R is equal to relative growth rate, ability of plant to produce new cells. அதான் ரிலேட்டிவ் growth rate, நியூ செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வரைக்கும் இருக்கிறது லேக் ஃபேஸ், ரொம்ப ஸ்லோவாக growth ரேட் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபேஸ், இது வரைக்கும் ரொம்ப வேகமாக வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அதோட நம்பர் ஆஃப் செல்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும், அதோட சைஸு ஷேப் எல்லாம். ஸோ அது ஸ்டேஷ்னரி ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஜியாமெட்ரிக் growth, சிக்மாய்டு growth curve கிடைக்கும். ஸோ இந்த பிக்சர் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தென் குவான்டிடேட்டிவ் கம்பேரிஷன் ஆஃப் growth பார்க்க போகிறோம். அப்சல்யூட் growth rate, ரிலேட்டிவ் growth rate. இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மேத்ஸ் நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இதே எடுத்துக்கலாம். 10 cm², 5 cm², 55 cm², 50 cm². அப்சல்யூட் growth rate பாருங்கள், 10 cm²லேருந்து 5 cm² கழிச்சா எவ்வளோ வருது? 5 cm². ஓகே. 55 cm²லேருந்து 50 cm² கழிச்சா எவ்வளோ வருது? 5 cm². ஸோ அப்சல்யூட் growth ஆஃப் லீஃப் ஏ அண்ட் லீஃப் பி இஸ் சேம், நோ சேஞ்ச். சரி, ரிலேட்டிவ் growth rate நல்லா கவனிங்க. லீஃப் ஏக்கு நான் சொல்கிறேன், 10 cm² by 5 cm². ஓகேங்களா? ஓகே, பை 100, சாரி இன்ட்டு 100 பை 15, அதாவது சாரி 10 - 5 எவ்வளோ? 5 இன்ட்டு 100. ஓகேங்களா? பை, ஒரே நிமிஷம் மறந்து போச்சுங்க திடீர்னு, 10 - 5 இது எப்படி போடுவாங்க? ஒரே நிமிஷம், இதில் வச்சா தெரியும். 55 - 50 பை இன்ட்டு 100 வரும், அதுக்காக அது வந்துடும். ஒரே நிமிஷம், பை 5 ஓகேங்களா? பை 5 பை 5 வராது. ஒரே நிமிஷங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% வரும். அதாவது மேலே இருக்கிறது வந்து 10 - 5 போடுங்க, இன்ட்டு 100% பர்சன்டேஜுக்கு மாற்றணும், பை இனிஷியல் கரெக்ட் ஞாபகம் வந்துருச்சு. இனிஷியல் எவ்வளோ இருந்தது? 5 cm, அப்படி போடணும். ஸோ ஓகே, 10 - 5 எவ்வளோ? ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடி, சாரி, இந்த லைவ் கிளாஸில் டீச்சர்ஸ் மாட்டிப்போம் இல்லையா? பட் ஞாபகம் வந்துருச்சு. 10 - 5 எவ்வளோங்க? 5ங்க. பை இனிஷியல் சைஸ் எவ்வளோங்க? 5ங்க. இன்ட்டு 100 போடுங்க. 5 அடிச்சு போச்சு, 100% ரிலேட்டிவ் growth இன் ஏ, லீஃப் ஏ. சரி, இப்போ இங்கே வாங்க. 55 - 50 பை இனிஷியல் சைஸ் எவ்வளோ? 50 cm இன்ட்டு 100 போடுங்க. ஓகேங்களா? இங்கே 5/50 இன்ட்டு 100 வருதா? ஸோ 500 by 50 எவ்வளோ வருது? 5 அடிச்சு போச்சு, 10% தான் வருது. ஸோ லீஃப் பிக்கு 10% தான் ரிலேட்டிவ் growth, ஆனால் லீஃப் ஏக்கு 100% ரிலேட்டிவ் growth. ஸோ அப்சல்யூட் growth ரேட்டில் லீஃப் ஏ, லீஃப் பி ரெண்டுக்குமே அப்படி ஜஸ்ட் ஃபைனல் growth மைனஸ் இனிஷியல் growthன்னு போட்டிங்கன்னா ரெண்டுக்குமே 5 cm² தான் டைரெக்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெண்டும் ஒரே அளவுக்கு தான் அப்சல்யூட் growth நடந்திருக்கு அப்படின்னு சொல்வீங்க. பட் ரிலேட்டிவ் growth அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபைனல் சைஸ் மைனஸ் இனிஷியல் சைஸ் பை இனிஷியல் சைஸ் இன்ட்டு 100 போடணும், பர்சன்டேஜில் சொல்லணும் ரிலேட்டிவ் growth ரேட்டை. ஸோ அப்போது ரிலேட்டிவ் growth ரேட் பார்க்கும்போது உங்களுக்கு லீஃப் ஏக்கு திருப்பி சொல்கிறேன், ஃபைனல் சைஸ் மைனஸ் இனிஷியல் சைஸ் பை இனிஷியல் சைஸ் இன்ட்டு 100 போட்டால் உங்களுக்கு 5/5 இன்ட்டு 100 வரும்போது 100% அந்த growth ரேட் இருக்குது, ரிலேட்டிவ் growth ரேட் லீஃப் ஏக்கு. லீஃப் பிக்கு ஃபைனல் சைஸ் மைனஸ் இனிஷியல் சைஸ் பை இனிஷியல் சைஸ் இன்ட்டு 100 போட்டால் 10% தான் வருது.
10% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தட் எப்படி வந்து ரிலேட்டிவ் க்ரோத்தில் டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? அதுதான். ஸோ அப்சல்யூட் க்ரோத் ரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் டோட்டல் க்ரோத் பர் யூனிட் டைம் இந்த டேர்ம்ஸ் பார்த்துக்குங்க, நீட் கொஷினில் கேட்பாங்க. ரிலேட்டிவ் க்ரோத் ரேட் க்ரோத் ஆஃப் சிஸ்டம் பர் யூனிட் டைம் அக்கார்டிங் டு இனிஷியல் பேராமீட்டர். நான் இனிஷியல் பேராமீட்டர் கீழே வச்சுக்கிட்டேன் பாருங்கள், டிவைடட் பை இனிஷியல் சைஸ் இன்ட்டு பர்சன்டேஜில் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே பர்சன்டேஜில் சொன்னிங்கன்னா ரெண்டுமே 100% இன்க்ரீஸ் ஆன மாதிரி வரும் அப்சல்யூட் க்ரோத்தில். ஸோ அப்சல்யூட் க்ரோத்தை விட ரிலேட்டிவ் க்ரோத் தான் ஆக்சுவலாக எவ்வளோ டிஃப்ரென்ஸில் வளர்ந்துருக்கு அந்த க்ரோத் ரேட் அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்துது. ஓகே, ஸோ தட் இஸ் அப்சல்யூட் க்ரோத் அண்ட் ரிலேட்டிவ் க்ரோத் ரேட். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அக்கார்டிங் டு இனிஷியல் பேராமீட்டர்ஸ்னால் ரிலேட்டிவ் க்ரோத் ரேட், இனிஷியல் பேராமீட்டர் நீங்கள் எடுக்காமல் போட்டிங்கன்னா அது அப்சல்யூட் க்ரோத் ரேட். ஓகே, கண்டிஷன்ஸ் ஃபார் க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர், இதுதான் மீடியம் ஃபார் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி. நீட் கொஷினில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஆக்சிஜன் ஹெல்ப்ஸ் இன் ரிலீஸிங் எனர்ஜி. ஸோ எப்படி சார் ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுது, எனர்ஜியை ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது? யாராவது எனக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போது நீங்கள் வந்து யாராவது ஆன்சர் பண்ணணும். ரைஸ் யுவர் ஹேண்ட். எப்படி வந்து உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது? யாராவது ஆன்சர் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரைசிங் ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஹவு ஆக்சிஜன் ஹெல்ப்ஸ் இன் ரிலீஸிங் எனர்ஜி? எல்லாம் தூங்கிட்டிங்களா? எப்படி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் ஹெல்ப் பண்ணுது? என்னங்க யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஓகே, நானே ஆன்சர் பண்ணிடுறேன். ரெஸ்பிரேஷன். ஆக்சிஜன் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ரெஸ்பிரேஷனில் C6H12O6 + 6O2 oxygen which gives rise to carbon dioxide, water plus ATP energy. நேற்று படித்தோம்ல, ஒரு குளுக்கோஸ்லேருந்து 38 ATP ஃபார்ம் ஆகுதுன்னு. திஸ் இஸ் ஹவ் ATP எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேங்களா? நியூட்ரியன்ட் ஃபார் புரோட்டோபிளாசம் சிந்தசிஸ் அண்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதுக்கு நியூட்ரியன் வேணும். நியூட்ரியன், ஆமாம், ஏடிபியில் பாஸ்பரஸ்லாம் இருக்குல்லங்க, பாஸ்பேட்லாம் இருக்குல்ல. ஸோ நியூட்ரியன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியெலாம் சிந்தசிஸ் பண்ண முடியும். புரோட்டோபிளாசம் சிந்தசிஸ், புரோட்டோபிளாசம், நியூக்ளியஸ் ப்ளஸ் சைட்டோபிளாசம் தானுங்களே புரோட்டோபிளாசம். சரி, டர்ஜிடிட்டி ஆஃப் செல்ஸ் ஹெல்ப் இன் க்ரோத். டர்ஜிடிட்டி அப்படிங்கிறது என்னென்னா செல்லுக்குள்ளே நிறைய வாட்டர் வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கிறது தான் டர்ஜிடிட்டி. செல்லு ஃபுல்லாக வாட்டர் அப்சார்ப் பண்ணி உப்பி போயிருக்கிறது தான் டர்ஜிடிட்டி. அது க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆப்டிமம் டெம்பரேச்சர், அதாவது ஆப்டிமம் டெம்பரேச்சர்னால் டூ ஹை டெம்பரேச்சரும் கூடாது, டூ லோ டெம்பரேச்சரும் கூடாது. ஒரு பிளான்ட்டோட க்ரோத்துக்கு தேவையான டெம்பரேச்சர் இருக்கணும். ஆப்டிமம் லைட்டு, கிராவிட்டி, இது எல்லாமே க்ரோத்துக்கு இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? சரி, டிஃப்ரென்சியேஷன், டீடிஃப்ரென்சியேஷன், ரீடிஃப்ரென்சியேஷன். டீனா ரிவர்சல், ஓகேங்களா? ரீனா மறுபடியும். ஓகே, சி cells of differentiation, cells of root apical, shoot apical, cambium undergo structural changes in cell wall and protoplasm. Cell lose protoplasm and develop strong elastic lignocellulosic, lignin plus cellulose, அதான் lignocellulosic, lignin plus cellulose, secondary cell wall to form trachyary elements. இது வந்து டிஃப்ரென்ஷியேஷனுக்கு எக்ஸாம்பிளாக நீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைட் ஆகிற செல்ஸ்லேருந்து ட்ரக்கீட்ஸ் வருது. ட்ரக்கீட்ஸில் வந்து உங்களுக்கு செல் வாலில் லிக்னின் ப்ளஸ் செல்லுலோஸ் இருக்குது. அண்ட் புரோட்டோபிளாசம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது டெட் செல். எந்த செல்லில் வந்து புரோட்டோபிளாசம் இல்லையோ அது டெட் செல். டோன்ட் ஃபர்கெட். டிஃப்ரென்சியேஷன்னா என்ன? அதாவது இப்போது டிஃப்ரென்ஷியேட் ஆன செல்னால் என்ன? அது டிவைட் ஆகாது. இப்போதைக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆன செல் டிவைட் ஆகாமல் இருக்குது. விச் ஹேட் லாஸ்ட் கெப்பாசிட்டி டு டிவைட் ஆகாது. ரீகெயின் கெப்பாசிட்டி ஆஃப் டிவிஷன். அது ட்ரக்கியரி எலிமெண்ட்ஸை சொல்ல முடியாது, பேரண்ட் கைமா செல்ஸை சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபுல்லி டிஃப்ரென்ஷியேட்டட் பேரண்ட் கைமா செல்ஸ். ஏன்னா அதில் நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம் இருந்தால் தான் அது திருப்பியும் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி அது கிடைக்கும். ஸோ ஃபுல்லி டிஃப்ரென்ஷியேட்டட் பேரண்ட் கைமா செல்ஸ் ஃபார்ம் மெரிஸ்டம்ஸ். ஃபுல்லி டிஃப்ரென்ஷியேட்டட் பேரண்ட் கைமா செல்ஸ்லேருந்து திருப்பியும் மெரிஸ்டம் வருது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இன்டர்ஃபெசிகுலார் அண்ட் கார்க் கேம்பியம். இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம்
See, intervesicular cambium, don't forget this. Intervesicular cambium and car cambium. Okay, இது ரெண்டும் differentiate ஆகி வருது. differentiate ஆகி வருது. Okay, redifferentiation என்ன? Meristem that are able to divide produce cells that once again lost capacity to divide but mature to perform specific function. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, see, differentiate ஆயிடுச்சுன்னா செல்லு divide ஆகாது. No division, no further division, that is differentiation. திருப்பியும் செல்லு divide ஆகாத செல்லு திருப்பியும் ரீகெயின் பண்ணிடுச்சு அந்த கெப்பாசிட்டி அப்படின்னுச்சுன்னா டிஃப்ரென்ஷியேஷன். அந்த கெப்பாசிட்டியை ரீகெயின் பண்ணது திருப்பியும் டிவைட் ஆகாதுப்பா அப்படின்னு வந்துச்சுன்னா, நோ டிவிஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது ரீடிஃப்ரென்ஷியேஷன். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் இன் பிளான்ஸ் இஸ் ஓப்பன் as cells arising from same meristem have different structure at maturity. ஸோ மெச்சூர் ஆகும்போது டிஃப்ரென்ஷியேட் ஆன செல்ஸு பேரண்ட் கைமாவாக இருக்கலாம், கோலன் கைமாவாக இருக்கலாம், ட்ரக்கீட்ஸாக இருக்கலாம், வெசல்ஸாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஷேப், டிஃப்ரெண்ட் சைஸ், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஃபைனல் ஸ்ட்ரக்சர் அட் மெச்சூரிட்டி இஸ் டிட்டர்மைன்டு பை இட்ஸ் பொசிஷன். செல்லு எங்கே இருக்குன்னு. வாஸ்குலர் பண்டில் இருந்தால் ட்ரக்கீட் வெசலாக மாறும். அதே மாதிரி கார்டெக்ஸ் ரீஜனில் இருந்தால் பேரண்ட் கைமா, கோலன் கைமா அந்த மாதிரி மாறும். ஸோ இருக்கிற பொசிஷனை பொறுத்து அந்த செல் என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்து ஃபைனல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. Cells positioned away from root apical meristem differentiate as root cap. root tipல இருக்கிறது root cap cells மாறுது. while as epidermis those which are at periphery. அதாவது பெரிஃபெரினா பார்டரில் இருக்கிற செல்ஸ்னு அர்த்தம். பெரிஃபெரி அப்படின்னா பார்டர், அவுட்டர் ரீஜனில் இருக்க செல்ஸ்னு அர்த்தம். அது எபிடர்மிஸாக மாறுது. செல் அதாவது ரூட்டோட எப்பிக்கல் மெரிஸ்டத்துக்கிட்ட இருக்கிறது ரூட் கேப்பாக மாறுது. ஓகே, டெவலப்மெண்ட். ஸோ பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி செல்ஸ் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் சேஞ்சஸ் தட் ஆர்கானிசம் அண்டர்கோ த்ரூ இட்ஸ் லைஃப் சைக்கிள், அதை டெவலப்மெண்ட் அப்படிங்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு டெவலப்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் பிளாஸ்டிசிட்டி அப்படி சொல்லலாம். பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது என்ன? டெவலப்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் ரெஸ்பான்ஸ் டு என்விரான்மெண்ட். நம்மளை சுற்றி இருக்குல்ல, சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. எக்ஸாம்பிள் ஹெட்ரோஃபிலி இன் காட்டன், கொரியாண்டர், லார்க்ஸ்பர். ஸோ இது நீட் கொஷினில் கேட்பாங்க. பிளாஸ்டிசிட்டிக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரென்ஸ் வருது, அதுதான் வந்து பிளாஸ்டிசிட்டி. எக்ஸாம்பிள் ஹெட்ரோஃபிலி, ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட், ஃபில்லினா லீஃப், டிஃப்ரெண்ட் லீவ்ஸோட இருக்க காட்டன், கொரியாண்டர் அண்ட் லார்க்ஸ்பர். ஸோ லீவ்ஸ் ஆஃப் ஜுவனைல் அண்ட் மெச்சூர் கொரியாண்டர் பிளான்ட் டிஃபர்ஸ் இன் ஷேப். ஜுவனைல் அப்படின்னா என்ன அர்த்தம்? யங் பிளான்ட், அது வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. மெச்சூர் பிளான்ட்னா வித் ஃப்ளவரோட ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியோடு இருக்கிறது மெச்சூர் பிளான்ட் அப்படிமோ. ஸோ கொரியாண்டர்னா கொத்தமல்லிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேப் ஆஃப் பட்டர் கப் லீவ்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் இன் ஏர் அண்ட் வாட்டர். ஸோ வாட்டருக்குள்ளே இருக்கிறது சன்னமாக நீளமாக குச்சி குச்சா ஊசி இலை மாதிரி இருக்கும். நல்லா ஏரில் இருக்கிறது நல்லா ப்ராட் லீஃபாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுற மாதிரி நல்லா திக் லீஃபாக இருக்கும். சரி, டிபெண்ட்ஸ் ஆன் போத் இன்ட்ரின்சிக்னா இன்ட்ராசெல்லுலார், இன்சைட் த செல், இன்ட்ராசெல்லுலார் அண்ட் இன்டர்செல்லுலார் ஃபேஸ். இன்டர்னா பிட்வீன் செல்ஸ். பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் இதெல்லாம் இன்ட்ரின்சிக் கேரக்டர்ஸ். இன்ட்ரின்சிக், ஓகேங்களா? பிளான் க்ரோத் ரெகுலேட்டர், இன்ட்ராசெல்லுலார், இன்டர்செல்லுலார் ஃபேக்டர்ஸ்லாம். எக்ஸ்ட்ரின்சிக் அப்படிங்கிறது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், லைட், வாட்டர், ஆக்சிஜன், நியூட்ரிஷன் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இந்த பிளாஸ்டிசிட்டி, டெவலப்மெண்ட் இதெல்லாம் இருக்குது. இந்த ஃப்ளோ சார்ட் நல்லா பார்த்துக்குங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து பிளாஸ்மேட்டிக் க்ரோத்னா புரோட்டோபிளாசம் தான். புரோட்டோபிளாசம்னா நமக்கு தெரியும், சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ், அது நடக்குது. அதாவது செல்லு க்ரோ ஆகுது அண்ட் தென் செல் டிஃப்ரென்ஷியேட் ஆகலாம். டிஃப்ரென்ஷியேட் ஆன செல்லு இலாங்கேட் ஆகி மெச்சூரேஷன் ஆகும். மெச்சூரேஷன்னா என்ன? அதுக்கப்புறம் டிவைட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் புரோட்டோபிளாசம் மட்டும் க்ரோ ஆகி திருப்பியும் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸாகவே வரலாம். செல்ஃப் பர்பச்சுவேஷன். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா இந்த ஃப்ளோ சார்ட் இப்படி போகும். செல்ஃப் பர்பச்சுவேஷன். ஓகேங்களா? ஓகே, சரி. ஒருவேளை மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகி டிஃப்ரெண்ட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா டிஃப்ரென்ஷியேஷன், செல் இலாங்கேட்டாகவும் மெச்சூர் ஆகும். டிஃப்ரென்ஷியேட் ஆன செல் தான் இலாங்கேட் ஆகி மெச்சூர் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் தென் ஒரு கட்டத்தில் செல் மெச்சூர் ஆன செல்ஸ் ஏஜிங் வயசாகி போகும். செனசன்ஸ்ங்கிறது ஏஜிங்.
and the cell will die. ஓகேங்களா, டெத்னா அவ்வளோதான், அது திருப்பி லைஃப் சைக்கிள்குள்ளே என்டர் ஆகாது. ஸோ அதான் இந்த ஃப்ளோ சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் இஸ் த ஜுவனைல் பிளான்ட் அண்ட் திஸ் இஸ் த அடல்ட் பிளான்ட் ஆஃப் லாக்ஸ்பர் லீஃபோட ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது. அதே மாதிரி ரெண்டாவதாக இருக்கிறது பட்டர் கப். டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்னா நிலத்தில் வளர்றது, வாட்டர் ஹேபிடேட்னா தண்ணிக்குள்ளே வளர்றது சடாமுடி மாதிரி இருக்குது, நிலத்தில் வளர்றது விசிறி மாதிரி இருக்குது, நல்லா ப்ராட் லீஃபோட பார்த்துக்கங்க. ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன் தேர் ஸ்ட்ரக்சர் இருக்குது டெவலப்மெண்ட்டில். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ். இது வந்து ஸ்மால் அண்ட் சிம்பிள் மாலிக்யூலாக இருக்கும், ரொம்ப சின்ன மாலிக்யூல் தான், சிம்பிள் மாலிக்யூல் தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல் கிடையாது அந்த க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்லாம். அதில் 2 குரூப் இருக்குது. ஒரு குரூப் வந்து பிளான்ட் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறவங்க, ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், இந்த 3ம் பிளான்ட் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறவங்க. செல் டிவிஷன், செல் என்லார்ஜ்மெண்ட், ட்ராபிக் க்ரோத்னா என்ன? ஃபோட்டோட்ராபிசம், ஜியோட்ராபிசம்லாம் சொல்கிறீங்களா, டுவர்ட்ஸ் கிராவிட்டி, டுவர்ட்ஸ் லைட், அதான் ட்ராபிக் க்ரோத். வெறும் ட்ராபிக் க்ரோத்னு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. டைரக்ஷன் டுவர்ட்ஸ் சன்லைட், டுவர்ட்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதான் ட்ராபிக் க்ரோத். ஃப்ளவரிங், ஃப்ரூட்டிங், சீட் ஃபார்மேஷன், இது எல்லாத்துக்குமே இந்த க்ரோத் ப்ரொமோட்டார்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. க்ரோத் இன்ஹிபிட்டார்ஸ் யார்? அப்சிசிக் ஆசிட். டார்மன்சி அப்படிங்கிறது உறக்க நிலை, தூங்கிட்டு இருக்கிறது, சீடு முளைக்காமல் இருக்கிறது. அப்சிஷன் அப்படிங்கிறது ஃபாலிங் ஆஃப் லீஃப் வந்து ஃபால் ஆகிறது, லீஃப் உதிர்ந்து போகிறத அப்சிஷன் அப்படிம்போம். இல்லைனா ஃப்ரூட்ஸ் ஃபால் ஆகிறது, ஃப்ரூட் ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக, அது அப்சிஷன். ரெஸ்பாண்ட் டு வூண்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ காயம் பட்டுருச்சு, வாட்டர்லாம் இல்லாமல் இருக்குது, வாட்டர் தண்ணி கிடைக்கல, அந்த ஸ்ட்ரெஸ்க்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறது இந்த அப்சிசிக் ஆசிட். எத்திலின் ஃபிட்ஸ் போத் குரூப் பட் மெயின்லி இன்ஹிபிட்டார். அது சம்டைம்ஸ் ப்ரொமோட் பண்ணும், சம்டைம்ஸ் இன்ஹிபிட் பண்ணும், மோஸ்ட்லி இன்ஹிபிட்டார். இந்த மாதிரி எக்ஸப்ஷனாக இருக்கிறது தான் நீட் கொஷினில் கேட்பாங்க. சரி, எத்திலின் பார்த்துக்குங்க. இதோட காம்பவுண்ட்ஸ் நேம், அந்த கெமிக்கல் நேம் கொடுத்துருக்காங்க. இண்டோல் காம்பவுண்ட் யார்? இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட், தட் இஸ் ஆக்சின். அடினைன் டெரிவேட்டிவ்ங்கிறது N6 பர்ஃபியூலோ அமினோபியூரின், தட் இஸ் கைனட்டின். அது என்னது? கைனட்டின்னா சைட்டோகைனின். ஸோ N6 பர்ஃபியூரைல் அமினோபியூரின் ஞாபகம் வச்சுக்கோங்க. கெரோட்டினாய்டு, அப்சிசிக் ஆசிட், இதெல்லாம் கொஷினில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. டெர்பீன்ஸ், ஜிப்ரலிக் ஆசிட், டெர்பினோட டெரிவேட்டிவ் தான் ஜிப்ரலிக் ஆசிட். Or only gaseous hormone ethylene, don't forget. Okay, discovery of plant growth regulators nu paakumbodhu it started when Charles Darwin and Francis Darwin okayங்களா, Francis Darwin Charles Darwin oda பையன் observed phototropism, பாத்தீங்களா, tropic growth towards light in coleoptile of canary grass. So tip of coleoptile was site of transmittable influence அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஆக்சின் அதை கண்டுபிடிச்சது FW went from the tip of coleoptile of oat seedling. அந்த பிளான்ட்டில் பார்த்துங்க, கேனரி கிராஸில் பண்ணது டார்வின், ஓட் சீட்லிங்கை எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது வெண்ட், அவர் தான் வந்து ஆக்சிஜனை கண்டுபிடிச்சார். ஜிப்ரலிக் ஆசிடை கண்டுபிடிச்சது குருசோவா 1926. இவர் வந்து பக்கானே அப்படிங்கிற ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸை ரிப்போர்ட் பண்ணார் ரைஸில். ஜிப்ரலிக் ஆசிட் வந்து பக்கானே அப்படிங்கிற டிசீஸை காஸ் பண்ணுச்சு. பக்கானேனா ஃபூலிஷ் சீட்லிங்னு ஏன் சொல்கிறோன்னா, ரைஸ் யூஸ்வலாக 1 to 2 feet தான் வளரும், இது 6 feet 7 feet வளர்ந்து நிற்கும் இந்த ரைஸு. அப்போ அது ஃபூலிஷ் சீட்லிங் அப்படிம்பாங்க. அதில் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். வென் தே ஆர் ட்ரீட்டட் வித் ஸ்டிரைல் ஃபில்ட்ரேட்ஸ் ஆஃப் ஃபங்கல் பேத்தோஜன், தட் இஸ் ஜிப்ரல்லா ஃபியூஜிகுராய், ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வாஸ் லேட்டர் கால் ஜிப்ரலிக் ஆசிட். ஸோ ஜிப்ரலிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஜிப்ரல்லா ஃபியூஜிகுராய் அப்படிங்கிற ஃபங்கை கொஷினில் கேட்பாங்க. அதை கண்டுபிடிச்சது குர்சோவா. ஓகே, கைனட்டின் ஸ்கூஜ் தான் கண்டுபிடிச்சாரு. ஹூ அப்சர்வ் தட் ஃப்ரம் இன்டர்நோடல் செக்மெண்ட் ஆஃப் டொபாக்கோ ஸ்டெம். இன்டர்நோட்னா என்ன? ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ். இது ஒரு நோடுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு நோடு, இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது தான் இன்டர்நோடல் ரீஜன். ஸோ ஸ்கூஜ் தான் அதை கண்டுபிடிச்சாரு. கேலஸ் ப்ராலிஃபரேட்டட்னா மல்டிப்ளை ஆனிச்சு, செல் மல்டிப்ளை ஆனிச்சுன்னு அர்த்தம். கேலஸ் ப்ராலிஃபரேட்டட் இஃப் நியூட்ரியன் மீடியம் ஹேட் ஆக்சின் அலாங் வித் த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் வாஸ்குலர் டிஷ்யூ, ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், கோகனட் மில்க் ஆர் டிஎன்ஏ. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் வாஸ்குலர் டிஷ்யூஸ், ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், கோகனட் மில்க், டிஎன்ஏ, இதிலெல்லாம் சைட்டோகைனின்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கொஷின் கேட்பாங்க. சைட்டோகைனசிஸ் ப்ரமோட்டிங் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் யாருன்னா கைனட்டின். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சைட்டோகைனின். ஓகேங்களா, சரி. அப்சிசிக் ஆசிட் 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ஹிபிட்டார்ஸ் இருக்குது இதில், பட் சேம் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்ஹிபிட்டார் பி, அப்சிஷன் 2,
அண்ட் டார்மின். இந்த மூணும் நீட் கொஸ்டினில் கேட்பாங்க, நோட் பண்ணுங்கள். எத்திலின் கசின்ஸ் கண்டுபிடிச்சாங்க தம்பிங்களா? ஓகே. அப்சர்வ் தட் ripened oranges release volatile substance which ஹேஸ்டன்னா குயிக்காக வேகமாக, ஓகேங்களா? குயிக் ஸ்பெல்லிங் தப்பு, குயிக் வேகமாக பண்ணுறது அதான் ஹேஸ்டன், ஃபாஸ்டன் பண்ணுறது அதான் ஹேஸ்டன். ரைப்பனிங் ஆஃப் அன்ரைப்பன்டு பனானா, வாழைக்காயை வாழைப்பழமாக வேகமாக மாற்றுறதுக்கு இந்த எத்திலின் ஹெல்ப் பண்ணுச்சு. அது இது ஆரஞ்சுலேருந்து ரிலீஸ் ஆன அந்த வாலடைல் சப்ஸ்டன்ஸ். திஸ் வாலடைல் சப்ஸ்டன்சஸ் யார்? கேசியஸ் ஹார்மோன் எத்திலின். ஓகே, இது வந்து கோலியோப்டைல் அந்த இதில் வந்து சோர்ஸ் ஆஃப் ஆக்சினாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட். லைட்டை பார்த்து அது வளரும். ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்சின் பார்த்தரலாம். ஆக்சின் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து தான் ஆக்சின் வந்துச்சு. க்ரீக் டேர்ம் டு க்ரோ, வளர்றது அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஹியூமன் யூரின். ஏன் சார் ஹியூமன் யூரினில் வந்துச்சு? நம்மளும் பிளான்ட்லாம் சாப்பிட்றோம்ல, கீரை காய்கறி, அதுலேயும் பிளான்ட்டுக்கு ஷூட் டிப்பு ரூட் டிப்லாம் இருக்கும்ல, ஷூட் டிப் இருக்கும்ல, அதில் ஆக்சின் இருக்கும்ல. ஆக்சினை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம பாடி என்ன பண்ணுவோம்? அதை வெளியேற்றும். எதில் வெளியேற்றுது? யூரினில் வெளியேற்றுது. ஸோ யூரினில் ஆக்சின் கண்டுபிடிச்சாங்க. அதுக்குன்னு ஹியூமன் நம்ம சிந்தசிஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? ஜென்ரலி ப்ரொடியூஸ்ட் பை க்ரோயிங் எபிசஸ் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட். ஸோ அதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுறது. நேச்சுரல் ஆக்சின் யார்? இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் அண்ட் ஐபிஏ. ஐஏஏ ஐபிஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சுரல் ஆக்சின் ஐஏஏ ஐபிஏ. தென் சிந்தட்டிக் ஆக்சின்ங்கிறது லெபார்ட்டரியில் சிந்தசிஸ் பண்ணுறது. என்ஏஏ இஸ் அண்ட் 2,4-D 2,4-டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட், அதான் 2,4-Dன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சிந்தட்டிக் ஆக்சின். நீட் கொஷினில் கேட்பாங்க. ஸோ ஆக்சினோட ஃபங்க்ஷன் என்ன? இனிஷியேட் ரூட்டிங் இன் ஸ்டெம் கட்டிங், பிளான்ட் ப்ராப்பகேஷன், பிளான்ட்டை மல்டிப்ளை பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸ்டெம் கட்டிங்னா என்ன? இந்த ரோஸ் கட்டிங், அம்மா வீட்டில் ரோஸ் கட்டிங்னு உடச்சி கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருப்பாங்கள்ல, எதுவுமே வளராது. அதுதான், அதெல்லாம் ஊட்டி கிளைமேட்டுக்கு தான் நல்லா வளரும். சரி, அது 10 குச்சி வச்சாங்கன்னா ஒரு குச்சி வளரும் ரோஸ் செடியாக. சரி, ஸோ அந்த கட்டிங்கில் ரூட்டிங் வரதுக்கு ஆக்சின் ஹெல்ப் பண்ணுது. ப்ரொமோட் ஃப்ளவரிங் இன் பைனாப்பிள்ஸ், பார்த்தினோகார்பி இன் டொமேட்டோ. பார்த்தினோகார்பிட்னா சீட்லெஸ் ஃப்ரூட். டொமேட்டோவில் சீட்லெஸ் ஃப்ரூட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. பைனாப்பிள் அதில் வந்து அன்னாசி, அதில் ஃப்ளவரிங்கை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரூட் அண்ட் லீஃப் ட்ராப் அட் இயர்லி ஸ்டேஜ். ஸோ யங் லீவ்ஸு ஃப்ரூட் பழுக்கிறதுக்கு முன்னாடியே பிளான்ட்லேருந்து கீழே விழுவுறதெல்லாம் இது தடுக்குது. அண்ட் அப்சிஷனை வந்து ஓல்டர் பார்ட்ஸில் ப்ரமோட் பண்ணுது. ஒரு லீஃப் பழுத்து போச்சு, இனிமேல் அந்த லீஃப்னால எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லை, அந்த லீஃபை கட் பண்ணி கீழே விழ வைக்கிறதுக்கு ஆக்சின் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்சிஷன் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட் இப்படி இருக்குது, லீஃப் இப்படி இருக்குன்னா அந்த லீஃப் கட்டாகி விழுவுற ப்ராசஸ்க்கு பேர் அப்சிஷன் நேச்சுரலாக. ஓகே, ஸோ ஓல்டர் லீவ்ஸில் அப்சிஷனை ப்ரமோட் பண்ணுது. யங்கர் லீவ்ஸ் அண்ட் அன்ரைப்பன்டு ஃப்ரூட்டில் அப்சிஷனை ப்ரிவென்ட் பண்ணுது, நடக்காமல் பார்த்துக்குது, கீழே கட்டாகி விழாமல். ஹெர்பிசைட்ஸாக யூஸ் பண்ணுறோம். 2,4-டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் கில்ஸ் டைகாட் வீட்ஸ். மோஸ்ட்லி இந்த ரைஸ், வீட், கோதுமை, சோளம், கம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோனோகாட். இந்த ரைஸ் ஃபீல்டில் கொண்டு போய் நீங்கள் இந்த 2,4-Dயை போட்டிங்கன்னா டைகாட் பிளான்ஸை பூரா கொண்டுரும், மோனோகாட் பிளான்ஸை ஒன்றும் பண்ணாது. அதான். ஸோ வீட் ஃப்ரீ லான்ஸ். ஸோ நம்ம நிலத்தில் வந்து தேவையில்லாத களைச்செடிகள் இல்லாமல் பார்த்துக்கும். வீடுங்கிறது களைச்செடி. ஓகே, களைச்செடினா தேவையில்லாத பிளான்ட்டுன்னு அர்த்தம். இன்ஹிபிட் க்ரோத் ஆஃப் லேட்ரல் பட். பிளான்ட்டு உயரமாக வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். லேட்ரல் பட்டுங்கிறது சைடில் பிரான்ச்சஸை வளர விடாமல் உயரமாக பிளான்ட்டை வளர வச்சுக்கிட்டு இருக்கிறது ஆக்சினோட வேலை. அதனால் இதுக்கு வந்து எபிக்கல் டாமினன்ஸ். எபிக்கல் டாமினன்ஸ்னால் டிப்பு மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகுது, சைடில் வளர்றதில்ல. ஓகே, பட் டீகேபிட்டேஷன், நான் டிப்பை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா பிரான்ச் எல்லாம் நல்லா வளர்ந்துடும். ஓகேங்களா? எபிக்கல் டாமினன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் டிப்பை ரிமூவ் பண்ணணும். அதான் டீகேபிட்டேஷன். டிப்பை ரிமூவ் பண்ணுறீங்க. ஓகே, லீட்ஸ் டு க்ரோத் ஆஃப் லேட்ரல் பட் ஆல்சோ. இட்ஸ் யூஸ்ட் இன் டீ பிளான்டேஷன், ஹெட்ஜ் மேக்கிங். அதெல்லாம் ஹெட்ஜுனா வேலி செடி வளர்ப்பாங்க, அதான் ஹெட்ஜு. டீ அப்படிங்கிறது டீ பிளான்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டீ பிளான்ட் இஸ் நாட் எ ஸ்ட்ரப். டீ பிளான்ட் இஸ் நாட் எ செடி கிடையாது, அது மரம். அதோட நுனியை கிள்ளி நம்ம டீ தூள் தயாரிக்க ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அது வளராமல் அப்படியே நம்ம இடுப்பு உயரத்துலேயே இருக்குது. அண்ட் நம்ம டீ இலையை பறிக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த ரிமூவல் ஆஃப் டிப்னால தான் அது உயரமாக இல்லாமல்
பிரான்ச்சஸ் நிறைய வளர்ந்துருக்கு டீ பிளான்ட்டில். ஜைலம் டிஃப்ரென்சியேஷன் அதை கண்ட்ரோல் பண்ணுது, செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் ஜிப்ரலின். மோர் தென் 100 டைப்ஸ் ஆஃப் ஜிப்ரலின் இருக்குது. அண்ட் ஜிப்ரலிக் ஆசிட் இதுக்கு பேர் அசிடிக் நேச்சரில் இருக்குது. ஜிப்ரலிக் ஆசிட் 3 தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஜிப்ரலின். ஏன் சார் 1 2 3 4 5ங்கிறது க்ரொனலாஜிக்கல் ஆர்டரில் வச்சுருப்பாங்க. அது என்ன ஜிப்ரலிக் ஆசிட் வந்து ஃபஸ்ட்டு ஜிப்ரலின்னு சொல்கிறாங்க, அப்போ GA1 GA2லாம் இல்லையா அப்படின்னா, GA1 GA2 GA3 GA4 GA5 GA6 GA7 GA99 அந்த அளவுக்கு 100 டைப்ஸ் இருக்குது. அதில் வைட்லி யூஸ் பண்ணுற பிளான்ட்டில் காமனாக இருக்கிறது GA3. ஸோ ஃபஸ்ட்டு ஜிப்ரலிக் ஆசிட் 3 தான் டிரைவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் வைட்லி ப்ரெசன்ட் ஜிப்ரலிக் ஆசிட் இஸ் GA3ங்க. ஓகே, ஸோ GA3 இல்லைன்னா GA3 கண்டுபிடிக்கிற வரைக்கும் GA1 GA2 கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுக்கு நேம் வைக்காமல் வந்திருப்பாங்க. 3வது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நேமே வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஓகே. இட் காஸ் ஃப்ரூட் லைக் increase in length of axis, increase in the length of grape stalk. ஸோ கிரேப்போட ஸ்டாக், இந்த திராட்சையோட ஸ்டாக் வந்து அதிகமாகும் போது அதில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸோட நம்பர் அதிகரிக்கும். காஸ் ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிள் டு இலாங்கேட் அண்ட் இம்ப்ரூவ் ஷேப், இதெல்லாம் நீட்டில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எழுதி வச்சு ஒட்டி வச்சுக்கோங்க உங்கள் ஸ்டடி ரூமில் செவுத்தில் ஒட்டி வைங்க, அப்போ தான் பார்க்க மறக்காது. செனசன்ஸை டிலே பண்ணுது. செனசன்ஸ்னால் ஏஜிங். ஸோ பிளான்ட் ஏஜிங்கை டிலே பண்ணுது. ஃப்ரூட்ஸ் கேன் பி லெஃப்ட் ஆன் ட்ரீ டு எக்ஸ்டெண்ட் மார்க்கெட் பீரியட். ஃப்ரூட்ஸ் பழங்கள் வந்து பிளான்ட்டை விட்டு கீழே விழுந்துருச்சுன்னா அழுகி போயிடும். ஆனால் பிளான்ட்லேயே இருந்ததுன்னா அதோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் அந்த மாதிரி செனசன்ஸ் எல்லாம் டிலே பண்ணி ஏஜிங்கை டிலே பண்ணுறதுக்கெலாம் நமக்கு ஜிப்ரலிக் ஆசிட் ஹெல்ப் பண்ணுது. ஹேஸ் 10 மெச்சூரிங் பீரியட். ஸோ இயர்லி சீட் ப்ரொடக்ஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ மெச்சூரிங் பீரியடை குவிக் ஆகிறதுனால சீக்கிரமே சீடு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளான்ட் சீட் ஜெர்மினேட் ஆகி வந்துடும். ஸ்பீட் ஆஃப் மால்ட்டிங் ப்ராசஸ் இன் ப்ரீவிங் இண்டஸ்ட்ரி. மால்ட்டிங் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முளை கட்டுறது, ஜெர்மினேட்டிங், சீட் ஜெர்மினேட் ஆகிறது தான் மால்ட்டிங் ப்ராசஸ். ஸோ சீட் ஜெர்மினேட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ரீவிங் இண்டஸ்ட்ரினா இந்த பீரு வைனு இதெல்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, அதில் அந்த சீட் ஜெர்மினேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ ஜெர்மினேட்டிங் த சீட் தான் மால்ட்டிங், ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரமோட் போல்ட்டிங் அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்குங்க. ஃப்ளவரிங் வரத்துக்கு முன்னாடி இன்டர்னோட் இலாங்கேஷன். ஒரு பிளான்ட் இப்படி இருக்குது, இன்டர்னோடல் ரீஜன் இப்படி இருக்குன்னா இந்த பிளான்ட் இந்த மாதிரி இந்த ரீஜன் வந்து இவ்வளோ பெருசாக இலாங்கேட் ஆகிடும். ப்ரியர் டு ஃப்ளவரிங்னா என்ன, அதை ஃபாலோட் பை ஃப்ளவரிங் வரணும். ஓகேங்களா? ஃப்ளவர் ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், ஃப்ளவரிங் வரணும். எக்ஸாம்பிள் பீட்ரூட், கேபேஜ், பிளான்ட்ஸ் வித் ரோசட் ஹேபிடேட்ஸ். ரோசட் ஹேபிட்னா என்ன அர்த்தம்னா பிளான்ட் வந்து குறுகலாக இருக்கும், குட்டியாக டுவார்ஃபாக குட்டி பிளான்ட்டாக இருக்கும். அதனால் உயரமாக வந்தால் தான் லீஃபெல்லாம் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகி நிறைய ஃப்ரூட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். குட்டியாக இருந்தால் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்தால் அதுலேருந்து எந்த ஃப்ரூட்டும் சீட்லாம் வராது. ஸோ ரோசட் பிளான்ட்டுக்கெலாம் நீங்கள் ஜிப்ரலிக் ஆசிடை போட்டிங்கன்னா அது நல்லா இலாங்கேட்டட் உயரமான பிளான்ட்டாக வரும். ரோசட் பிளான்ட்னா குட்டி பிளான்ட்டு, டுவார்ஃப் பிளான்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? வெரி ஷார்ட் பிளான்ட் அப்படின்னு அர்த்தம். சுகர் கேன் ஸ்டோர் சுக்ரோஸ் இன் ஸ்டெம் பை ஜிப்ரலிக் ஆசிட் லென்த் ஆஃப் ஸ்டெம் இன்க்ரீஸ். ஸோ சுகர் கேனில் ஸ்டெம்மில் தான் நமக்கு சுக்ரோஸ் ஸ்டோர் ஆகுது. ஸோ ஜிப்ரலிக் ஆசிட் 3 போட்டிங்க அப்படின்னா ஸ்டெம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சைஸில், அப்போது சுக்ரோஸ் அதிகமாக ஸ்டோர் பண்ணும். ஸோ 20 tons per acre வந்து சுகர் கேனில் இந்த சுக்ரோஸ் ஸ்டோர் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஜிப்ரலிக் ஆசிட் 3 ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் சைட்டோகைனின்ஸ் கைனட்டின் அந்த ஃபார்மில் தான் டிஸ்கவர் பண்ணாங்க. இது நேச்சுரலாக இருக்கிறது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து சைட்டோகைனின்ஸ் வந்து டிரைவ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோக்ளேவ்டு ஹெர்ரிங்ஸ்பெர்ம் டிஎன்ஏலேருந்து எடுத்தாங்க. இது ஆல்ரெடி நீட் கொஷினில் கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்கலாம், பார்த்துக்குங்க. சிந்தசைஸ்ட் இன் ரேப்பிட் செல் டிவிஷன் ஏரியா. எங்கே செல் டிவிஷன் அதிகமாக நடக்குது அங்கே சிந்தசிஸ் ஆகுது. நியூ லீவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லேட்ரல் ஷூட் க்ரோத்னா சைடில் பிரான்ச்னு அர்த்தம். லேட்ரல் ஷூட் க்ரோத்னா ஒன்றும் கிடையாது, பிரான்ச். அதாவது எப்பிக்கல் டாமினன்ஸ்னு சொன்னோம்லங்க ஆக்சினுக்கு, இந்த டிப்பு மட்டும்தான் வளரும், சைடில் வளராதுன்னு. அங்கே சைட்டோகைனின் போட்டிங்கன்னா சைடில் பிரான்ச்சஸும் வளர்கிறதுக்கு லேட்ரல் ஷூட் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. லேட்ரல்னா சைடு, ஷூட்னா ஸ்டெம். ஓகேங்களா? அண்ட் அட்வன்டீஷியஸ் ஷூட் ஃபார்மேஷன்னா யூஸ்வலாக ஸ்டெம் எங்கேருந்து ஃபார்ம் ஆகும், நோடல் ரீஜன்லேருந்து பிரான்ச் ஃபார்ம் ஆகும்.
நோடு இல்லாத இடத்துல கூட ஷூட் ஃபார்ம் ஆகும். அதுதான் அட்வென்டிஷியஸ் ஷூட் ஃபார்மேஷன். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது சைட்டோகைனின். அட்வென்டிஷியஸ்னு எங்கெல்லாம் வருதோ, ஸ்டெம்மு வளரணுன்னா நோடல் ரீஜன்லேருந்து தான் பிரான்ச் வரும். நோட்ஸ் இல்லாத இடத்துலேருந்து வந்தால் அது அட்வென்டிஷியஸ் ஷூட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் கம் எபிக்கல் டாமினன்ஸ், அதான் லேட்ரல் ஷூட் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னோம். ப்ரொமோட் நியூட்ரியன்ட் மெட்டபாலிசம் விச் டிலே லீவ் செனசன்ஸ். ஸோ ஏஜிங்கை டிலே பண்ணுறதுக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஜிப்ரலின், இன்னொன்று சைட்டோகைனின். ஸோ பான்ஸ் ஏஜ் மிரக்கிள் மாதிரி ஜிப்ரலினோ சைட்டோகைனினோ பிளான்ட்டில் ஏஜிங்கை தள்ளி போடுறாங்க. சர்ச் ஃபார் சிமிலர் சப்ஸ்டன்ஸ் லெட் டு ஐசோலேஷன் ஆஃப் ஜியாட்டின் ஃப்ரம் கார்ன் கர்னல்ஸ். கார்ன் கர்னல்ஸ்னால் கடிச்சு திங்கிறோம்ல, இந்த பாப்கார்ன், அதுதான். அண்ட் கோகனட் மில்க். ஸோ இதில் இருந்தெல்லாம் நம்ம வந்து ஜியாட்டின் வந்து கார்ன் கர்னல்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஏன்னா கார்னோட பயாலஜிக்கல் நேம், பொட்டானிக்கல் நேம் என்னென்னா ஜியா மெய்ஸ் அப்படிம்பாங்க. அதனால் ஜியாட்டின் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. கோகனட் மில்க்லேருந்து எடுக்கிறது சைட்டோகைனின். ஓகேங்களா? தென் எத்திலின் இஸ் எ கேசியஸ் பிளான்ட் growth regulator synthesized in large amount by tissue undergoing senescence aging. ஏஜிங் ஆகிற டிஷ்யூஸில் தான் எத்திலின் இருக்குது. பார்த்துக்குங்க, பழுத்த பழத்தில் எத்திலின் இருக்குது. ஹொரிசான்டல் சீட்லிங் growth, ஹொரிசான்டல் அப்படின்னா சைடில், விட்த் ஆர் கிர்த் இன்க்ரீஸ் ஆகிறது, அதான் ஹொரிசான்டல் சீட்லிங் growth. ஆக்சிஸ் ஸ்வெல், ஆக்சிஸ் வந்து நல்லா குண்டாகிறது. ஆக்சிஸ்னால் இதுதான், இது வந்து நல்லா அதோட சர்க்கம்ஃபரன்ஸாக அது இன்க்ரீஸ் ஆகும். எபிக்கல் ஹூக் ஃபார்மேஷன் இன் டைகாட், டைகாட்டில் எபிக்கல் ஹூக் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ப்ரமோட் செனசன்ஸ் அண்ட் அப்சிஷன். ஸோ செனசன்ஸ்னால் ஏஜிங், அப்சிஷன்னா லீஃப் அண்ட் ஃப்ரூட் வந்து கீழே விழுவுறது, இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அ இன்ஹிபிட்டார் எத்திலின். ஹைலி இஃபெக்டிவ் இன் ஃப்ரூட் ரைப்பனிங். காயாக இருக்கிறதுல எத்திலின் கேஸ் போட்டாங்கன்னா, புகை போட்டு பழுக்க வைக்கிறாங்கங்கிறாங்கல்ல, அந்த புகை வந்து எத்திலின் தான். தென் இது எபிக்கல் ஷூட்டா ஹூக்கா, இது மட்டும் நான் செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். எபிக்கல் ஷூட் ஃபார்மேஷன். ஓகே. என்ஹான்சஸ் ரெஸ்பிரேஷன் ரேட் இன் ஃப்ரூட் ரைப்பனிங். ஸோ ஃப்ரூட் ரைப்பனிங்கில் வந்து ரெஸ்பிரேஷன் ரேட்டை அதிகப்படுத்துது. அதை வந்து ரெஸ்பிரேட்ரி கிளைமேக்டிக் அப்படிம்பாங்க. ரெஸ்பிரேட்ரி கிளைமேக்டிக், பழம் பழுக்கும் போது ரெஸ்பிரேஷன் ரேட் அதிகமாகிறத ரெஸ்பிரேட்ரி கிளைமேக்டிக் அப்படிம்பாங்க. அதுக்கு எத்திலின் ஹெல்ப் பண்ணுது. சீட் அண்ட் பட் டார்மன்சியை பிரேக் பண்ணுது. இதான் ப்ரொமோட்டிங், க்ரோத் ப்ரொமோட்டிங். ஸோ க்ரோத் இன்ஹிபிட்டிங்கிறது ஏஜிங்கையும் அண்ட் அந்த செனசன்ஸையும் அப்சிஷனையும் அதிகப்படுத்துது. அப்சிஷன்னா லீஃபும் ஃப்ரூட்டும் பிளான்ட்லேருந்து கட்டாகி விழுவுறது, அது இன்ஹிபிட்டிங் ப்ராப்பர்ட்டி. க்ரோத் ப்ரமோட்டிங் ப்ராப்பர்ட்டி என்ன? ஏன்னா எத்திலின் வந்து க்ரோத் ப்ரமோட்டர்லேயும் வருவார், க்ரோத் இன்ஹிபிட்டர்லேயும் வருவார். பிரேக்ஸ் சீட் அண்ட் பட் டார்மன்சி. டார்மன்சினா உறக்க நிலை. சீடும் பட்டும், பட்டுனா மொட்டு, அது ஃப்ளவர் ஆகாமல் இருக்குது. சீடுனா ஜெர்மினேட் ஆகாமல் இருக்குது, அதான் டார்மன்சி. அதை பிரேக் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? சீடு ஜெர்மினேட் ஆயிரும், பட்டு மொட்டு விரிஞ்சு ஃப்ளவராக வந்துடும், அதான். ஸோ பிரேக்கிங் சீட் டார்மன்சி அண்ட் பட் டார்மன்சி. இனிஷியேட் ஜெர்மினேஷன் இன் பீனட் சீட்ஸ். பீனட் சீட்ஸ்னால் அந்த கடலை ஜெர்மினேட்டாக ஹெல்ப் பண்ணுது. ஸ்ப்ரவுட்டிங் ஆஃப் பொட்டேட்டோ டியூபர்ஸ். பொட்டேட்டோ டியூபர்ஸ்லேருந்து யங் பிளான்ட் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே. பொட்டேட்டோ டியூபர் இஸ் எ ஸ்டெம், மறந்துடாதீங்க. பொட்டேட்டோ நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிட்றோம்ல, அது ஸ்டெம். ப்ரமோட் இன்டர்னோட் இலாங்கேஷன் இன் ரைஸ் பிளான்ட் இன் டீப் வாட்டர். ஸோ ஆழமாக இருக்க தண்ணியிலேருந்து இன்டர்னோட் இலாங்கேஷன் வந்துச்சுன்னா தண்ணிக்கு மேலே பிளான்ட் வந்துடும்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே. இனிஷியேட் ஃப்ளவரிங் இன் பைனாப்பிள் அண்ட் மேங்கோ. ப்ரமோட் ரூட் க்ரோத் அண்ட் ரூட் ஹேர் ஃபார்மேஷன். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கடைசி 4 பாயிண்ட்டும் க்ரோத், அதாவது க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் ஹேர்லாம் அதிகமாக வந்துச்சுன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் நிறைய நடக்கும். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட்டு எத்திஃபோன் அப்படிங்கிறது லிக்விட் ஃபேஸில் இருக்கக்கூடிய எத்திலின் தான். ஆஸ் சோர்ஸ் ஆஃப் எத்திலின் ரேப்பிட்லி அப்சார்ப்ட் இன் அக்வஸ் மீடியம். வாட்டரில் அது அப்சார்ப் பண்ணப்படும் பிளான்ட்னால். ரிலீஸ் எத்திலின் ஸ்லோலி, பீரியாடிக்கலாக ஸ்லோவாக எத்திலினை ரிலீஸ் பண்ணும். எத்திலினுக்கு என்னெல்லாம் கேரக்டர் இருந்துச்சோ அதான் எத்திஃபோனுக்கும். இது வந்து ஃப்ரூட் ரைப்பனிங்க டொமேட்டோ ஆப்பிளில் வேகப்படுத்துது. ஹேஸ்டன்ஸ்னால் வேகப்படுத்துறது, துரிதப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஆஸ்லரேட் அப்சிஷன், அப்சிஷனை அதிகப்படுத்துது. அப்சிஷன்னா லீஃபு ஃப்ரூட்டெல்லாம் கட்டாகி கீழே விழுவுறது.
ஃப்ளவர்ஸ்லாம் கட்டாய் விழுவுறது. இதில் காட்டன், செர்ரி, வால்நட் பிளான்ட்ஸில். ப்ரொமோட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ப்ரொடக்ஷன் இன் குக்கும்பர். ஏன்னா ஃபீமேல் ஃப்ளவர் வந்தால் தான் அது ஃப்ரூட்டாக மாறும். குக்கும்பரில் ஃபீமேல் ஃப்ளவர் ப்ரொடக்ஷனை எத்திஃபோன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும். பிளான்ட்டோட ரூட்டில் ஊற்றினா ரூட் அப்சார்ப் பண்ணி பிளான்ட்டுக்குள்ளே போய் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகிறது எது எத்திலின் கேஸை. தென் அப்சிசிக் ஆசிட் ஆன்டகோனிஸ்ட் டு ஜிப்ரலிக் ஆசிட். இது நீட் கொஷினில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, உங்களுக்கு கேட்கலாம் திருப்பியும். ஜிப்ரலிக் ஆசிட்க்கு ஆப்போசிட், அதான் ஆன்டகோனிஸ்ட். இன்ஹிபிட் சீட் ஜெர்மினேஷன், ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணி விட்டுருது. இன்க்ரீஸ் டாலரன்ஸ் டு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்கிறோம். யார்? அப்சிசிக் ஆசிட் இஸ் த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். 5 ஹார்மோன் படிக்கிறோம், அதில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அப்சிசிக் ஆசிட். என்ன தான் இவங்க க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணாலும் தண்ணி இல்லாதப்போ ஸ்டொமேட்டாவெல்லாம் க்ளோஸ் பண்ணி வாட்டர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஹெல்ப்ஸ் இன் சீட் டு வித்ஸ்டாண்ட் டெசிகேஷன். டெசிகேஷன்னா என்ன? ட்ரை ஆகிறது, காஞ்சி போய் செத்து போகிறது, அதுதான். அதுலேருந்து காப்பாற்றுது. ஹெல்ப்ஸ் இன் சீட் டெவலப்மெண்ட், மெச்சுரேஷன் அண்ட் சீட் டார்மன்சி. சீட் டார்மன்சியை ப்ரமோட் பண்ணும். சீட் வந்து முளைக்காமையே இருக்கிறதுக்கு அப்சிசிக் ஆசிட் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? தென் ஃபோட்டோ பீரியாடிசம், ரெஸ்பான்ஸ் ஆஃப் பிளான்ஸ் டு பீரியட்ஸ் ஆஃப் டே அண்ட் நைட். ஸோ லாங் டே பிளான்ஸ்னால் லாங்கர் எக்ஸ்போஷர் டு லைட், ஷார்ட் டே பிளான்ஸ்னால் ஷார்ட்டர் எக்ஸ்போஷர் டு லைட். லைட் ரொம்ப கம்மியான டைம் தான் எக்ஸ்போஸ் ஆகணும். டே நியூட்ரல்னால் லைட் எக்ஸ்போஷர் டசன்ட் மேட்டர். ஓகே, பட் இதை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுருக்கிறது கிரிட்டிக்கல் டியூரேஷன். ஸோ கிரிட்டிக்கல் டியூரேஷனை விட அதிகமான டைம் லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனால் லாங் டே பிளான்ஸ். கிரிட்டிக்கல் டியூரேஷனை விட கம்மியான டைமுக்கு லைட் எக்ஸ்போஸ் ஆனால் தான் ஃப்ளவரிங் ஃப்ரூட்டிங்லாம் வரும்னா அது ஷார்ட் டே பிளான்ஸ். பட் லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனாலும் சரி, எக்ஸ்போஸ் ஆகாட்டியும் சரி, ஃப்ளவரிங் வரும், அது டே நியூட்ரல் பிளான்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல லைட்டோட பர்செப்ஷன், லைட்டை வந்து உள்வாங்கி கொடுக்கறது யார்? லீவ்ஸ் தான். ஃப்ளவர்ஸோ ஸ்டெம்மோ கிடையாது, லீவ்ஸ் தான். சைட் ஆஃப் பர்செப்ஷன் ஆஃப் லைட் ஃப்ளவரிங்க்கு யார் அப்படின்னா லீவ்ஸ். ஓகே. ஹார்மோனல் சப்ஸ்டன்ஸ் மைக்ரேட் ஃப்ரம் லீவ்ஸ் டு ஷூட் எபிசஸ் டு இன்டியூஸ் ஃப்ளவரிங். ஸோ ஹார்மோன்ஸ் வந்து லீஃப்லேருந்து தான் ஷூட் எபிசஸ்க்கு போகுது, லீவ்ஸ்லேருந்து ஷூட் டிப்ஸ்க்கு போகுது, அங்கே தான் ஃப்ளவரிங் இன்டியூஸ் ஆகுது. டோன்ட் ஃபர்கெட், லீஃப்லேருந்து தான் ஃப்ளவரிங்கை ப்ரமோட் பண்ணுற ஹார்மோன் போகுது. பிளான்ட்ஸ் ஆல்சோ நீட் டியூரேஷன் ஆஃப் டார்க் பீரியட் ஃபார் ஃப்ளவரிங். ஸோ லைட்டு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், தேவையான அளவுக்கு டார்க் பீரியட், நைட், அந்த லைட் இல்லாத சமயமும் இருந்தால் தான் பிளான்ட்டில் ஃப்ளவரிங் ப்ராப்பராக நடக்கும். கிரிட்டிக்கல் டியூரேஷன் வந்து ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த கிரிட்டிக்கல் டியூரேஷனோட டைமிங்கை அவங்க கொடுக்கல. ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே கிரிட்டிக்கல் டியூரேஷன் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது லாங் டே பிளான்ஸ், லைட் வந்து கிரிட்டிக்கல் ஃபோட்டோ பீரியடுக்கு மேலே லைட் இருந்தால் தான் ஃப்ளவரிங் வரும். இது ஷார்ட் டே பிளான்ஸ், கிரிட்டிக்கல் ஃபோட்டோ பீரியடுக்கு கம்மியான லைட் இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்ளவரிங் வரும். டே நியூட்ரல் பிளான்ட் லைட்டோ டார்க்கோ அதை அஃபெக்ட் பண்ணாது, எப்பவும் ஃப்ளவரிங் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வெர்னலைசேஷன், லோ டெம்பரேச்சரில் ஃப்ளவரிங், லோ கம்மியான டெம்பரேச்சரில் ஃப்ளவரிங்கை ப்ரமோட் பண்ணுறது. டிபெண்டன்சி ஆஃப் ஃப்ளவரிங் ஆன் எக்ஸ்போஷர் ஆஃப் லோ டெம்பரேச்சர், போத் குவாலிட்டேட்டிவ்லி அண்ட் குவான்டிடேட்டிவ்லி. ஓகேங்களா? குவாலிட்டேட்டிவ்னா நல்ல ஃப்ளவர், நல்லா பெருசாக நல்லா ஃப்ளவர் வர்றது. குவான்டிடேட்டிவ்லினா நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஓகேங்களா? எனேபிள்ஸ் பிளான்ஸ் டு ஹேவ் இனஃப் டைம் டு ரீச் மெச்சூரிட்டி. ஸோ மெச்சூரிட்டி வந்து ஃப்ளவர் வர்றது தான் மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம் பிளான்ஸுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் வெரைட்டி, வின்டர் வெரைட்டின்னு 2 இருக்குது. எதில்? வீட் பிளான்ட்டில். பிளான்டட் இன் ஸ்ப்ரிங் சீசனில் நட்டு வைப்பாங்க. கம் டு ஃப்ளவர் அண்ட் ப்ரொடியூஸ் கிரெயின் பிஃபோர் எண்ட் ஆஃப் த க்ரோயிங் சீசன். க்ரோயிங் சீசனுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃப்ளவர் சீடு எல்லாம் வந்துடும். வின்டர் வெரைட்டி பிளான்டட் இன் ஆட்டம். ஸ்ப்ரிங் வெரைட்டி ஸ்ப்ரிங்கில் பிளான் பண்ணுறாங்க, பட் வின்டர் வெரைட்டி வந்து ஆட்டம் சீசனில் பிளான் பண்ணுறாங்க. ரெஸ்யூம் க்ரோத் இன் ஸ்ப்ரிங், ஹார்வெஸ்டட் அரவுண்ட் மிட் சம்மர். இஃப் பிளான்டட் இன் ஸ்ப்ரிங் தே ஃபெயில் டு ஃப்ளவர். ஸோ அந்த மாதிரி வின்டர் வெரைட்டி எல்லாம் வெர்னலைசேஷன் பண்ணி லோ டெம்பரேச்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃப்ளவரிங் ஃப்ரூட்டிங்லாம் வந்துடும். ஸோ தென் பயனியல் பிளான்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பிளான்ட்டோட க்ரோத் வந்து 2 வருஷம். ஃபஸ்ட் இயரில் பிளான்ட்டோட ஸ்டெம்மு, லீஃப், ரூட்லாம் வளரும். செகண்ட் இயரில் ஃப்ரூட்டிங் ஃப்ளவரிங் வந்து பிளான்ட் இறந்துடும். அதோட லைஃப் ஸ்பேன் வந்து 2 இயர்ஸ் தான் இருக்கும். சரி, பயனியல் மோனோகார்பிக் பிளான்ட். மோனோகார்பிக்னா, மோனோனா சிங்கிள், கார்பிக்னா ஃப்ரூட். அதோட லைஃப் டைமில் ஒரே ஒரு தடவை தான் ஃப்ளவர் ஃப்ரூட் வரும்னு அர்த்தம். அதான் மோனோகார்பிக் பிளான்ட்ஸ்.
அப்போது வருஷம் ஃப்ளவரிங் ஃப்ரூட் தந்தால் பாலிகார்பிக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. கார்ப்னா ஃப்ரூட், மோனோனா சிங்கிள். தட் ஃப்ளவர்ஸ் நார்மலி அண்ட் டை இன் செகண்ட் சீசன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து சுகர் பீட், கேபேஜ், கேரட் இதிலெல்லாம் வெர்னலைசேஷன் லோ டெம்பரேச்சர் ட்ரீட்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது. சீட் டார்மன்சி ஃபெயில் டு ஜெர்மினேட் ஈவன் இன் ஃபேவரபிள் கண்டிஷன். ஃபேவரபிள் கண்டிஷன் அப்படிங்கிறது என்னென்னா வாட்டர் இருக்குது, லைட் இருக்குது, டெம்பரேச்சர் பக்கா, இது எல்லாமே கரெக்டாக தான் சார் இருக்குது. பட் ஸ்டில் சீடு வந்து ஜெர்மினேட் ஆக மாட்டேங்குது, முளைக்க மாட்டேங்குது, சீடு அப்படியே சீடாகவே இருக்குது. அதுதான் சீட் டார்மன்சி. ஃபேவரபிள் கண்டிஷனில் சீடு ஜெர்மினேட் ஆகலைன்னா அது சீட் டார்மன்சின்னு சொல்லுவாங்க. நீட் கொஷினில் கேட்பாங்க. கேன் பி டியூ டு இம்பர்மியபிள் அண்ட் ஹார்ட் சீட் கோட். சீட் கோட் ரொம்ப வாட்டர் அலோவ் பண்ண மாட்டேங்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இம்மெச்சூர் எம்ப்ரியோ ஆர் கெமிக்கல் இன்ஹிபிட்டார் இருக்கலாம். உள்ள சீடுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ரியோ டெவலப் ஆகாமல் இருக்கலாம். ஏதாவது அது அந்த சீடு கிடைக்கிற இடத்துல சீட் ஜெர்மினேஷனை ஸ்டாப் பண்ணுற மாதிரியான கெமிக்கல்ஸ் இருக்கலாம். என்ன மாதிரி கெமிக்கல்? சீட் டார்மன்சியை ப்ரமோட் பண்ணுறது, இல்லை சீடை இன்ஹிபிட் பண்ணுறது. அப்சிசிக் ஆசிட், ஃபினாலிக் ஆசிட், பேரா அஸ்கார்பிக் ஆசிட், இதெல்லாம் நீட் கொஷினில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது எப்படி? சீட் டார்மன்சி எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இது நேச்சுரலாகவும் வரலாம், மேட் மெஷர்லேயும் இருக்கலாம். சீட் கோட் பேரியர், அதாவது கத்தியை எடுத்து சீட் கோட்டை உடச்சிருங்க. சீட் கோட் பேரியராக இருந்துச்சுன்னா சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா சொரன்னு தேய்ங்க, சீட் கோட் வந்து உடஞ்சிரும். நல்ல பாட்டிலில் போட்டு ஷேக் பண்ணுங்கள், சீட் கோட் உடஞ்சிரும். ஸோ சீட் கோட் பேரியராக இருந்தால் நம்ம தான் முயற்சி செஞ்சு சீட் கோட்டை பிரேக் பண்ணணும். இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸ் இருந்தால் சில்லிங் கண்டிஷன், அதாவது வெர்னலைசேஷன், அப்ளையிங் கெமிக்கல்ஸ் லைக் ஜிப்ரலிக் ஆசிட் அது கொடுக்கலாம். அண்ட் நைட்ரேட்ஸ்லாம் கொடுத்தா சீடு வந்து ஜெர்மினேட் ஆகிரும். சேஞ்ச் இன் என்விரான்மெண்டல் கண்டிஷன், லைட் அண்ட் டெம்பரேச்சர் மாற்றி கொடுக்கும்போது சீடு டார்மன்சிலேருந்து பிரேக் ஆகி உறக்க நிலையிலேருந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் சாப்டர். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம்